வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம நேற்று வந்து தமிழ் டேர்ம் ஒன்னோட புக் பேக் ஃபுல்லாக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருந்தோம்ப்பா. நீங்கள் கஷ்டப்பட்டு போய் ஒரு புக்குக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்குறத விட ஒரே ஸ்லைடில் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டோம்ப்பா. இப்போ வந்து நம்ம டேர்ம் 2க்கு புக் பேக் வந்து என்னென்ன இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேர்ம் 2ல் சொல்லும் பொருளும் தான்ப்பா கொடுத்துருக்காங்க. மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தல். அதாவது சீர்தூக்கின் அப்படின்னா இந்த துலாக்கோள் ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்ல, அது மாதிரி ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் அப்படின்னா நாடு அப்படின்னு அர்த்தம்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம நூல்களை வந்து எப்படி கற்கணும்? மாசற கற்கணும். மாசறனா என்ன? குற்றம் இல்லாமல், எந்த குற்றமும் இல்லாமல் அதை கரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது இடம் எல்லாம் அப்படின்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ எதை சேர்த்துருக்காங்க? ஒரு இடத்தையும் ஒரு இல்லாம்ங்கிற வார்த்தை ரெண்டையும் சேர்த்துருக்காங்க. அப்போ இடம் ப்ளஸ் எல்லாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மாசற அப்படிங்கிற சொல்லை வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. மாசற என்ன? மாசு ப்ளஸ் அற அப்படின்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, குற்றம் இல்லாதவர் என்னும் சொல்லை வந்து சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றம் இல்லாதவர் அப்படின்னு வரும். சரிங்களா? இது நம்ம புணர்ச்சி விதி பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம்ப்பா. இப்போ நம்ம நாளைக்கு டெஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் கடகடன்னு பார்த்துட்டு ஓடியாந்துருங்க. சரிங்களா? சிறப்பு ப்ளஸ் உடையார் அப்படிங்கிறதுனா சிறப்புடையார் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் லெசன் பாருங்க, துன்பம் வெல்லும் கல்வி. இதில் ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் பாருங்க. தூற்றும் அப்படின்னா தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. தூற்றும் அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான்ப்பா தூற்றும். அதான் இகழும்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மூத்தோர். மூத்தோர்னா யார்? பெரியவங்க, வயசானவங்க அவங்களையா, அதனால மூத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேதைகள் அப்படின்னா அதாவது அறிவு மேதை, அறிவு மேதாவி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அறிஞர்கள் அப்படின்னு வரும். மாற்றார் அப்படின்னா மாற்றார், நம்ம குடும்பத்திலேருந்து மாற்றார் அப்படிங்கிறவங்க மற்றவர் அப்படின்னு வரும். நெறி அப்படின்னா நெறிப்படுத்துதல் அப்படின்னு வரும் இல்லைங்களா? ஒருத்தவங்க வந்து நெறிப்படுத்துதல், அது வழிப்படுத்துதல் அப்படின்னு வரும். வற்றாமல் அப்படின்னா இங்கே வந்து அழியாமல், ஆறு வந்து வற்றாமல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அழியாமல் இருக்கு, அந்த மாதிரி மீனிங்கில் வரும்ப்பா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் வந்து பிறர் டேஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மாணவர்கள் வந்து எப்படி நடக்கக்கூடாது? மற்றவங்க வந்து நம்மளை தூற்றும்படி நடக்கக்கூடாது அப்படின்னு வரும். தூற்றும்படினா என்னன்னு நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா? இகழும்படி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நாம் டேஸ் சொற்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யார் சொல்படி நடக்கணும்? மூத்தோர். மூத்தோர்னா யார்? பெரியவங்க. இப்படி நீங்கள் 1/1 ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்கப்பா, உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே. நெக்ஸ்ட் பாருங்க, கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படிங்கிற. கையில் ஒரு பொருள் இருக்குது, அதை கைப்பொருள்ங்கிறாங்க. அப்போ எப்படி பிரிக்கணும்னா கை ப்ளஸ் பொருள். மானம் ப்ளஸ் இல்லா என்பது வந்து சேர்த்து எழுத சொல்கிறாங்க. அப்போ மானம் இல்லா அப்படின்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு, இப்போ இந்த சிலபஸ் சேர்த்துருக்காங்கப்பா, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தை வர்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து அமைக்க சொல்கிறாங்க. இப்போ மனமாற்றம்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு சென்டென்ஸ் அமைங்க அப்படிங்காங்க. மனிதன் தீய வழியிலிருந்து நல்வழிக்கு மனமாற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஏட்டுக்கல்வி. மாணவர்கள் ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி அனுபவ கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க, நல்லவர்கள். இந்த உலகில் நல்லவர்கள் என்று யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சோம்பல். சோம்பல் மனித வாழ்க்கைக்கு எதிரி. ஆமா, ரொம்ப சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியாதுப்பா. நம்ம வாழ்க்கையில் வந்து தோற்று போயிடுவோம். அந்த சோம்பலை இந்த 6 மாத காலத்துக்கு நீங்கள் தள்ளி வச்சுட்டு ஒரு 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு 5 o'clockலாம் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. படித்ததை நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான்ப்பா உங்களுக்கு வந்து மனசில் நிற்கும். படிச்சிட்டோமே அப்படி இது நமக்கு தெரியும்ல அப்படின்னு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அது எப்பயுமே எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு கை கொடுக்காதுப்பா. நீங்கள் படித்ததை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ மட்டும்தான் உங்கள் மனசில் வந்து நிற்கும். ஒன்ஸ் படிச்சுட்டு தெரியும் அப்படிங்கிற நினப்பில் மட்டும் இருந்துடாதீங்க, அது என்றைக்குமே சரியாக வராது. அது எப்பயுமே எக்ஸாம் ஹாலில் நம்மளை கவுத்தி விட்டுரும். எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான்ப்பா மனசில் நிற்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும் அப்படிங்கிற அசால்ட்டு தன்மையில் வந்து இருந்துடாதீங்க, அது என்றைக்குமே நம்மளுக்கு கை கொடுக்காது. நெக்ஸ்ட் பாருங்கள், கல்வி கண் திறந்தவர் கல்வி கண் திறந்தவர் வந்து இது காமராஜரோட லெசனு. இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக.
பள்ளிக்கூடம் செல்வதற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கோடிட்டிடங்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த லெசனை படிச்சிருந்தா தானே உங்களுக்கு இந்த இது வந்து ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்னு போட முடியும். ஏன்னா நீங்கள் வழி தெரியவில்லை, பேருந்து வசதி இல்லை, ஈஸியாக நம்ம படிக்கலைன்னா என்ன செய்வோம், பேருந்து வசதி இல்லை அப்படிங்கிறத வந்து போட்டுருவோம். இந்த லெசனை நீங்கள் படித்தா மட்டும்தான் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டாக ஆன்சர் அப்படிங்கிறது ஒன்ஸ் இந்த லெசனை வாசிச்சிருந்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால ஜஸ்ட் எல்லாரும் ஒரு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி லெசனை வாசிச்சிருங்கப்பா, அப்போ தான் நல்லது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா, பசியின்றி என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுத கிடைப்பது பாருங்க, பசி பிளஸ் இன்றி. நெக்ஸ்ட் பாருங்க, காடு பிளஸ் ஆறுன்னு சேர்த்து எழுத சொல்றாங்க, அது காட்டாறு அப்படின்னு தான்ப்பா வரும். நெக்ஸ்ட் பாருங்க, படிப்பறிவு என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுத சொல்றாங்க, அப்போ படிப்பு பிளஸ் அறிவு ரெண்டும் சேர்ந்தது தான் படிப்பறிவு. அதை அப்படியே நீங்கள் பிரித்து பார்த்து கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம்ப்பா. ஆனால் இதுக்கெல்லாம் புணர்ச்சி விதிகள் இருக்குப்பா, அதை வந்து அதன்படி தான் இது பிரியும். அதை வந்து நம்ம இன்னும் வருங்காலங்களில் வர கிளாஸில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காமராஜர் வந்து என்ன அறிமுகப்படுத்தினார்னா சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார். இப்போ ஒருத்தவங்களை வந்து யார் வந்து மனசார பாராட்டுவா, பெரியவங்க தானே மனசார பாராட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சொற்றொடரில் அமைச்சு எழுத சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம போன லெசன்ல பார்த்த மாதிரி தான்ப்பா. இப்போ வகுப்புன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு சொற்றொடர் அமைக்க சொல்றாங்க. அருண் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றான். நெக்ஸ்ட் பாருங்க, உயர்கல்வி பயில ராமு சென்னை சென்றான். நெக்ஸ்ட் பாருங்க, சீருடை, பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி பயில சீருடையில் தான் வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இன எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா, இது இலக்கணத்தோட சேர்ந்தது. இதுல என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்க, புக் பேக் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்குக்கு இங்கு இன எழுத்து, இச்சுக்கு இஞ்சு இன எழுத்து. அதாவது அந்த மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குங்க இல்லைங்களா, அந்த 18க்கு வந்து அந்த பக்கத்தில் வர்ற எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள். இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து அப்படின்னு பக்கத்தில் வர்றது இன்னு வரைக்கும் வரும்பா. அது இருக்கு இன்னு இன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான்ப்பா உங்களுக்கு வந்து இன எழுத்துக்கள். இப்போ அந்த இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இஞ்சுக்கு வந்து இச்சு, இந்துக்கு வந்து தா, இல்லுக்கு வந்து வி வராதுப்பா. இல்லுக்கு பிறகு என்ன வரும், இல் இவ். இந்த இடத்துல வந்து நமக்கு சிறப்பு இல்லு தான்ப்பா வரும், இது குண்டு இல்லு வந்திருக்கிறதுனால இது தவறு. அதனால இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அது கல்வி. நெக்ஸ்ட் பாருங்க, தவறான சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டான், வென்றான், நன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த வென்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு பெரிய ரா வரும்பா, சின்ன ரா கொடுத்துருக்கிறதுனால அது வந்து தவறான சொல். நெக்ஸ்ட் பாருங்க, பிழை சொற்களை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கிட்ட பிழையான சொல் கொடுத்துருக்காங்க, அதை வந்து திருத்தி நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து தென்றல்னா 3 சொல்லி இன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 சொல்லி இன்னு தான்ப்பா கரெக்டு. கண்டம் அப்படின்னா 3 சொல்லி இன்னு தான் கரெக்டு. நன்றினா பெரிய ரீ வரும்பா. மண்டபம்னா 3 சொல்லி இன்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தொடரை நீடித்து புதிய தொடர்களை உருவாக்குகள் சொல்றாங்க. இப்போ ஒரு சென்டென்ஸோ ஒரு வார்த்தையோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு தொடரை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி புக் பேக்கில் இருக்குப்பா. இது என்ன கொடுத்துருக்காங்க, பாடம் படித்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, வகுப்பில் பாடம் படித்தான், தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான் நம்ம பிரிக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, மழை பெய்தது அப்படின்னா கனமழை பெய்தது, இல்லைன்னா ஊரில் கனமழை பெய்தது, இப்படி நம்ம ஒரு வார்த்தையை உருவாக்கிக்கிட்டே போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடரை அமையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தைக்கு வந்து 2 பொருள் தர்ற மாதிரி நீங்க அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நூல் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நூல் அப்படின்னா என்ன, ஆடை தைக்க உதவுவதும் நூல் தான். மூதுரைங்கிறது ஒரு அறநூல், இல்லைன்னா நம்ம திருக்குறள்ங்கிறது ஒரு அறநூல், இன்னா 40 அறநூல், நான்மணி கடிகை அறநூல், நாலடியார் அறநூல், இப்படி அந்த நூல்களை இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கு கிழிஞ்சிருச்சுன்னா தப்பம் இல்லைங்களா, நூல் கண்டு, அந்த நூலை இந்த இடத்துல சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த சென்டென்ஸை வந்து இருபொருள் தரும்னா அப்போ ஒரு வார்த்தைக்கு இருபொருள் தர மாதிரி
பிரித்து காட்ட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரத்தின மாலை விலை மதிப்பற்றது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கழுத்தில் போடுற மாலை வரும்பா. சூரியன் மாலை நேரத்தில் மறைகிறது அப்படின்னா ஈவினிங் டைம் மறையுதுல, அந்த மாலை இந்த இடத்துல குறிக்கும். இதுக்கு தான்ப்பா இருபொருள் தர்ற மாதிரி இப்படி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். சரிங்களா? இப்போ தலைவர்களோட பிறந்த நாள் வந்து எந்த நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியும் அந்த தலைவர்களோட பேரும் கீழே கொடுத்துருக்காங்கப்பா. அதை வந்து கோடிட்டிடங்கள் மாதிரி கொடுத்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. எது எது எங்கெங்கே வரும்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து காமராஜர் பிறந்த நாள். அவங்களோட பிறந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய வளர்ச்சி நாளாக கொண்டாடுவோம். இதே கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது வந்து காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள்ப்பா. தேசிய கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்குப்பா. அதுனா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த நாள். அதனால இதை ரெண்டையும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாளை வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். இது எப்பன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 5. நெக்ஸ்ட் பாருங்க, அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள். அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள் வந்து மாணவர் தினமாக கொண்டாடுறோம். அது எப்பன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 15. இது நெக்ஸ்ட் பாருங்க, விவேகானந்தர் பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. நெக்ஸ்ட் பாருங்க, ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த நாள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், குழந்தைகள் நாள், நவம்பர் 14. இதை எப்படி நீங்கள் எளிமையாக மனசில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காமராஜர் அவர்கள் பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள். அவங்க வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்கூல் எப்போ திறப்பாங்க? ஜூன் ஜூலையில் திறந்துருவாங்கல்ல. அதனால் ஜூலையில் கல்வி வளர்ச்சி நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாள் வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அது எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா செப்டம்பர் 5. ஆசிரியருக்கு 5 படித்தா மட்டும்தான் நம்ம நல்ல மார்க் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5னா 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள் வந்து அக்டோபர் 15. அப்துல் கலாம் அக்டோபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவங்க என்ன கூற்று சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட ஒரு 1000 மாணவர்களை கொடுங்க, நான் வந்து இந்தியாவை வந்து நல்வழிப்படுத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் சொல்லியிருப்பாங்கப்பா. வேர்டு கரெக்டாக ஞாபகம் வரல. அந்த மாதிரி அவங்க மாணவர் மேலே அவர் அவ்வளவு பாசமாக இருப்பாங்க. அவங்க குடியரசுத் தலைவராக பதவி ஏற்றுக்கும் போது கூட நான் 1000 மாணவர்கள் முன்னிலையில் தான் நான் பதவி ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆனால் 100 மாணவர்கள் தான் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த இதை ஞாபகம் வச்சு அப்துல் கலாம் அவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டுனா அப்துல் கலாம் ஆவுக்கு அக்டோபர் 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விவேகானந்தர் பிறந்தநாள். விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து ஜனவரி 12பா. இவங்க வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து மாணவர் மேலே பிரியமாக இருப்பாங்க. விவேகானந்தர் வந்து இளைஞர் மேலே பிரியமாக இருப்பாங்க. எனக்கு 100 இளைஞரை கொடுங்க, நான் இந்த இந்தியாவையே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருப்பாங்க. அவங்கன்னா ஜனவரி 12. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, நம்ம 12வது படிக்கும்போது விவேகத்தோடு படித்தா மட்டும்தான் நமக்கு நல்ல கழிச்சு கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த நாள் வந்து குழந்தைகள் நாளுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, இன எழுத்துக்கள் அமையாத சொற்களை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. இன எழுத்துக்கள்னா காவுக்கு இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, அந்த பக்கத்தில் வர்ற எழுத்து. அது மாதிரி இன்னு வரைக்கும் வர்ற பக்கத்தில் வர்ற எழுத்து தான்ப்பா இன எழுத்துக்கள். இதில் எது இன எழுத்துக்கள் வரலன்னு பாருங்க. இக்குக்கு இங்கு வந்திருக்கு, இன்னுக்கு டூ வந்திருக்கு, இன்னுக்கு டா வந்திருக்கு, இங்குக்கு கை வந்திருக்கு. அப்போ பக்கம் அப்படின்னா இக்கு பக்கத்தில் கா வந்திருக்கு. அதுக்கு ஒரே எழுத்துக்கு அந்த எழுத்தை இணை எழுத்தா வராது. அந்த பக்கத்தில் இருக்க எழுத்து தான் இணை எழுத்தா வரும். அப்போ வராத எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, அதுலேயே என்ன வரல அப்படின்னா வெந்தயம், தந்தம், பஞ்சு, பச்சை, தக்காளி, மஞ்சள்னு கொடுத்துருக்காங்க. தக்காளி பாருங்க, இக்குக்கு காவே வந்திருக்கு, இச்சுக்கு சாவே வந்திருக்கு. அப்போ இது வந்து இணை எழுத்து அமையாத சொற்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களுள் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தா அதே இதுதான்ப்பா. இன எழுத்துக்களை வந்து அவங்க என்னென்னு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நமக்கு அந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலின்னு நமக்கு புதுசாக வந்து சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இந்த புக் பேக்குக்கு இருக்கிறத நம்ம ஜஸ்ட் ஒருக்க பார்த்துட்டு போயிடலாம்ப்பா. இது காமராஜர் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பத்தியை படித்து பொருள் எழுதுக கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இதை வந்து இந்த பத்தியை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைரெக்டாக கொஸ்டினுக்கு போயிருங்க. கொஸ்டினுக்கு போயிட்டு நீங்கள் திரும்ப மேலே போய் அந்த பத்தியை படிச்சுட்டு ஒரு வார்த்தையாக ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அந்த பத்தியை படித்து முடிஞ்சு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் போடுறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும்ப்பா. அதனால் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங்குள்ளே நீங்கள் அவங்க கேட்குற அத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்து தான்ப்பா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். உங்களுக்கு எல்லா ஆன்சரும் தெரியுதா அப்படிங்கிறத பொறுத்து அங்கே வந்து அந்த இது வந்து உங்களுக்கு வேலையை வந்து தீர்மானிக்காது. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான்
தான் உங்களுடைய வேலையை வந்து தீர்மானிக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருந்து படிக்க பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். காமராஜரின் வீட்டில் நுழைய முயன்றவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு வந்து சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குதுன்னா நேர்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஜஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருங்க. அதாவது ஒரு சிறுவன் சிறுமி 2 பேருமே காமராஜர் வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்குறாங்க. அவங்க வந்து 2வது அவங்க காவலர் தடுக்கிறாங்க. அப்புறம் அவங்க காமராஜர் வந்து உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உள்ளே போனோன்னா என்ன வேணும் அப்படின்னு காமராஜர் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எக்ஸாமுக்கு கட்டுறதுக்கு பணம் இல்லை, அதனால் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் அம்மா கட்ட மாட்டாங்களான்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து வசதி இல்லை, அதனால் உங்களை பார்த்து வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா அனுப்பி வச்சாங்களாங்கிறாங்க. இல்லை நாங்களாக தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா வீடு வீடாக அப்பளம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு வந்து காமராஜர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு அமௌண்ட் கொடுக்காரு. உடனே மறுநாள் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டிட்டு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்குடைய செலான் கொடுப்பாங்கல்ல, அதாவது பற்றுச்சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை வந்து காமராஜர்கிட்ட வந்து காட்டிட்டு வர்றதுக்கு எங்கள் அம்மா அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நினச்சி காமராஜர் வந்து மனம் நெகிழ்றாரு. உண்மையிலேயே ஒரு குழந்தையோட படிப்புக்கு தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் மனம் நெகிழ்றாரு அப்படின்னு அந்த பாரா இருக்கும்பா. அந்த பாராவை பொறுத்து கீழே கொஸ்டின் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். மறுநாள் குழந்தை வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேர்வுக்கு கட்டுறதுக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். காமராஜர் செய்த உதவி யாருதுன்னா தேர்வுக்கு பணம் கட்டுறதுக்கு வந்து அமௌண்ட் கட்டுறதுக்கு இல்லைன்னா அவங்க பண உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். காமராஜர் இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் புதுசாக எப்படி உங்களால் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சொல் வந்து நீங்கள் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வில் இந்த மாதிரி சொல்லி எல்லாமே அந்த கல்வி கண் திறந்த காமராஜருங்கிற வார்த்தையிலேருந்து நம்ம எடுத்து எழுதலாம். அதை நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கங்கப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள். சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை தேர்வு செய்க அப்படின்றாங்க. அதாவது ஒரு பழமொழியோ ஒரு திருக்குறளோ ஒரு சென்டென்ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி நம்ம வாசித்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான்ப்பா இது. பாருங்கள். அது முளையிலே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கலைச்சொற்கள்னு சொல்லி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு கொடுத்துட்டோம்ப்பா. இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு புக் பேக்கோடு இது எடுக்கும்போது இது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குமேங்கிறதுக்காக ஒரு தடவை கொடுத்துருக்கு. நீங்கள் ஒருக்க பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் அப்படின்னா கல்வி. மெயில்னா அஞ்சல்ப்பா. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. மெயில் அப்படின்னா நீங்கள் அந்த இமெயில் அனுப்புகிறோம்ல அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுப்பா. இந்த இடத்துல வந்து நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சல்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. பிரைமரி ஸ்கூல்னா ஆரம்ப பள்ளி. காம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு. ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா மேல்நிலைப்பள்ளி. நம்மக்கிட்ட 6 விதமான கல்வி நிலைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குப்பா. பிரைமரி அப்படின்னா ஆரம்ப பள்ளி, ஹையர் செகண்டரினா மேல்நிலைப்பள்ளி, லைப்ரரினா மின் நூலகம். அந்த ஈன்னு வந்தாவே மின் அப்படிங்கிறது சேர்ந்து வந்துடும். வெறும் லைப்ரரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நூலகம். லைப்ரரினா மின் நூலகம். புக்குனா மின் புத்தகம். எக்ஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. இதில் பார்த்துக்கோங்க. படிக்கட்டுன்னு கொடுத்துட போகிறீங்க, நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. எக்ஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்தா மின் படிக்கட்டுன்னு போயிடாதீங்கப்பா, அது தப்பு. இந்த இடமும் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. மேகசின்னா மின் இதழ். லிஃப்ட்னா மின் தூக்கி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆசாரக்கோவை அப்படிங்கிற லெசன் பாருங்கள். அதில் உரிய சொல்லும் பொருளும் பாருங்கள். நன்றி அறிந்தல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். நட்பு கொள்ளுதல்ப்பா, கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள். பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்சொல் இனிமையான சொற்களை தானே நம்ம பிறர்கிட்ட பேசுவோம், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பொறைனா என்னது? பொறுமை. பிறர் நமக்கு தீங்கு செஞ்சாலும் அதை பொறுமையாக நம்ம பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அறிவு ப்ளஸ் உடைமை அப்படிங்கிற சொல்ல வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அறிவுடைமை அப்படின்னு வரும்பா. இவை ப்ளஸ் எட்டும் என்னும் சொல்லை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது இவை எட்டும் அப்படின்னு வரும்பா. நெக்ஸ்ட் பாருங்கள். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி ப்ளஸ் அறிதல். நன்றி அறிதல் சேர்த்து தான் நன்றி அறிதல்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். பொறை ப்ளஸ் உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து
பிரித்து எழுதணும்னா பொறை ப்ளஸ் உடைமைன்னு வரும். அதை சேர்த்து எழுதும்போது பொறையுடைமை அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிற லெசனில் சொல்லும் பொருளும் பாருங்க. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலைன்னு அர்த்தம். பார் அப்படின்னா உலகம், பண்ணுனா இசை, இளைத்துனா செய்து அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து நமக்கு சரியான விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாட்டிசைத்து என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுத சொல்கிறாங்க. அப்போ பாட்டு இசைத்துனா பாட்டை வந்து இசைக்கிறாங்க. அப்போ பாட்டு ப்ளஸ் இசைத்து அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணுரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வரும்னா கண் ப்ளஸ் உரங்குன்னு வரும். இதே வாழை இலை அப்படின்னா வாழை இலை, வாழை ப்ளஸ் இலை அப்படிங்கிறது வாழை இலை அப்படின்னு வந்துரும்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, கை ப்ளஸ் அமர்த்தி அப்படிங்கிறது கை அமர்த்தி அப்படின்னு வரும். உதித்த அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து இங்கே கரெக்டாக கொஸ்டினை பாருங்கப்பா. உதித்த என்ற சொல்லுக்கு வந்து எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ உதித்தனா அது உதிக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதை எதிர்ச்சொல் வந்து மறைந்த அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழர் பெருவிழா அப்படிங்கிற லெசன் பாருங்க. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர் அப்படின்னு. ஒரு நிலத்துல வந்து கதிர் வந்து வளர்ந்து முற்றிருச்சு. அதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்? அறுவடை செய்வோம். சரிங்களா? விழா காலங்களில் வீட்டின் வாசலில் மாவிலையால் டேஸ் கட்டுவார். நம்ம அந்த பொங்கல் இதுக்கெல்லாம் மாவிலையில் கட்டுவோம்ல, அப்போ என்ன கட்டுவோம்? தோரணம் கட்டுவோம். சரிங்களா? அடுத்து பொங்கல் ப்ளஸ் அன்று அப்படிங்கிற சொல்ல வந்து சேர்த்து எழுத சொல்கிறாங்க. அப்போ எப்படி எழுதுறது? பொங்கல் அன்று அப்படின்னு எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், போகி பண்டிகை என்னும் சொல்ல வந்து அவங்க பிரித்து எழுத சொல்கிறாங்க. அப்போ அந்த நடுவில் இருக்க நம்ம வல்லினம் மிகு இடங்களில் வர்ற அந்த இப்பு மட்டும் போய் போகி ப்ளஸ் பண்டிகை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் அப்படிங்கிறாங்க. இப்போ பழசை வந்து நம்ம கழிச்சிட்டு புதுசை வந்து நம்ம புகுத்தணும். அப்போ புதியன புகுதலும் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும். அதாவது பச்சை பசேல்னு ஒரு வயல் இருந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். பட்டுப்போன மரத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மரம் பட்டு போய் நிற்குதுன்னா அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அப்போ துன்பம் தரும். சரிங்களா? அதே மாதிரி தான்ப்பா இதில் பாருங்கள், ஒரு வார்த்தையும் கொடுத்து நமக்கு அதை ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. பொங்கல் அப்படின்னா பொங்கல் விழாவில் விளைச்சலுக்கு காரணமாக கதிரவனை வணங்கி மகிழ்வர் அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மயங்கொலிகள் வந்து நமக்கு மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வரும்? அந்த லா லா லா, ரா ரா, நான் 3. அப்போ மொத்தம் உங்களுக்கு 8 எழுத்து மயங்கொலி எழுத்துக்களாக வரும். என்னென்ன எழுத்துன்னு பாருங்கள். அந்த லா லா லா, ரா ரா, ரா ரா, அப்புறம் இந்த நா அப்படிங்கிற எழுத்தும் உங்களுக்கு வந்து மயங்கொலி எழுத்தாக வரும்பா. இது நம்ம இலக்கணம் பார்க்கும்போது ப்ரீஃபாக பார்த்துடலாம். சிரம் அப்படின்னா இந்த சின்னரா வந்துச்சுன்னா அதுக்கு தலைன்னு அர்த்தம்ப்பா. இலை, அதாவது இலை கொடிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு பிறகு இந்த சிறப்பு லா வரும், தலை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வண்டி இழுப்பது அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு வர்ற லை வரும்பா, காலை. கடலுக்கு வேறு பெயர்னா சின்னரா வரும்பா, பறவை. ஏன்னா இந்த பெரியரா வந்துச்சுன்னா வானத்தில் பறக்கும்ல, அந்த பறவையை குறிச்சிடும். பறவை வானில் பறந்தது அப்படின்னு அந்த சின்னரா வந்துச்சு அப்படின்னா பறந்ததுன்னா நம்ம பறந்த பரப்பு, அதிகமான பரப்பு இருக்குல்ல, அந்த ரா வந்துடும். இந்த சிறப்பு ரா வந்தாதான்ப்பா பறவையை குறிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கதவை மெல்ல டேஸ், இதுக்கு பெரிய ரா தான்ப்பா வரும். திறந்தான் அப்படிங்கிறதான் திறக்கிறத குறிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பூ டேஸ் வீசியது அப்படிங்கும். மனம் வந்து 3 சொல்லி நான் வந்தாதான்ப்பா மனம் வீசியது வரும். இதே 2 சொல்லி நான் வந்தால் நம்ம உள்ளத்தை குறிச்சிரும். சரிங்களா? புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். புலியின் வந்து கண்கள் சிவந்து காணப்படும். 3 சொல்லி நான் வந்தால் தான் நம்ம உறுப்பில் இருக்க கண்ணை குறிக்கும். 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா அது வேற. 2 சொல்லி நான் என்னப்பா குறிக்கும்? அது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, குழந்தைகள் டேஸ் விளையாடினர் அப்படிம்பாங்க. இந்த பந்து, அந்த இத்துக்கு அப்புறம் இந்து வருதுல, அந்த இந்து தான்ப்பா வரும். வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர், கோலம் போட்டனர், அந்த குண்டுலா தான்ப்பா வரும். இந்த ஸ்கூலுக்கு வர்ற லா வந்துச்சுன்னா கோல வடிவம் வந்துடும். அது கோலம் வந்து வடிவம் சொல்கிறாங்கல்ல, கோல வடிவம், அந்த வடிவத்தை குறிக்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதில் இருக்கிற மயங்கொலி பிழையை வந்து அவங்க நீக்கி எழுத சொல்கிறாங்க. இந்த எண் அப்படின்னா இது வந்து நம்பர்ஸ், அந்த மாதிரி நம்பர்ஸை குறிக்கும். அப்போ இந்த எண் அப்படின்னா தான் நம்முடைய எண் அப்படின்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி மனம் வந்து இது உள்ளத்தை குறிக்கும். இந்த மனம் தான்ப்பா மலர்களை குறிக்கும். அதனால இந்த மயங்கொலி வந்து இங்கே திருத்தி எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, தேர் திருவிழாவிற்கு சென்றனர். திருவிழா அப்படிங்கும்போது அது சிறப்புலா தான்ப்பா வரணும். சென்றனர் அப்படிங்கிறதுக்கு 2 சொல்லி இன்னு தான் வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, வாழைப்பழம், பழத்துக்கு வந்து சிறப்புரா தான் வரும். உடலுக்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறதுக்கு குண்டுலா தான்ப்பா வரும். இதை நீங்கள் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க,
போரில் பயன்படுத்துவது வந்து என்ன லான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வர்ற லா இல்லு தான்ப்பா வரும். பூனைக்கு இருக்கிறதுல தான் இந்த குண்டுலா வரும். சரிங்களா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. போரில் பயன்படுத்துவது வந்து இந்த ஸ்கூலுக்கு வர்ற லா வரும். வாசலில் போடுவது வந்து கோலம், பந்தின் வடிவம் வந்து கோலம் அப்படின்னு வரும். இது பாருங்க, இந்த சின்னரா வந்துச்சு அப்படின்னா குளம் அப்படின்னு வரும். பெரியரானா மேலே ஏறுவோம்ல அது வரும். இது வந்து இந்த கூரைக்கு வந்து வீட்டின் கூரை, நம்ம வீட்டு மேலே கூரை வீடுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த இது வரும். இந்த கூரைக்கு என்ன வரும் அப்படின்னா கூரைப்புடவை, அதாவது இந்த கல்யாணத்துலலாம் கூரைப்புடவை கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த கூரைப்புடவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வானம் அப்படின்னா 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா வானம்னா வெடி, நம்ம பட்டாசு வெடிக்கிறோம்ல அந்த வெடியை குறிக்கும். இந்த வானம் அப்படின்னா 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா ஆகாயத்தை குறிக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, பனி அப்படின்னு 3 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா அது வேலை, நம்ம ஒரு வேலை செய்யறோம் இல்லைங்களா, பனி செய்யலாம், பனிக்கு செல்றோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப. 2 சொல்லி நானா குளிர்ச்சி, பனி பெய்யுது அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம குளிர்றது பனிக்காலம் அந்த மாதிரி சொல்றோம்ல அந்த பணியில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, விலை அப்படின்னா இது வந்து பொருளோட மதிப்பை குறிக்கும். அதாவது ஒரு பொருளுக்கு 10 ரூபாய் 20 ரூபான்னு விலை நிர்ணயம் பண்ணுறாங்கல்ல அந்த விலையை குறிக்கும்ப்பா. இந்த விலைனா உண்டாக்குதல், விளைச்சலை குறிக்கும். அதாவது ஒரு நெல் விளையுது, கரும்பு விளையுது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த விளைச்சலை குறிக்கும். இந்த விலை அப்படின்னா சிறப்பு லகரம் வரனா விருப்பம் அப்படின்னு குறிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இலை அப்படின்னா இந்த குண்டுலை வந்தாதான்ப்பா செடியின் இலை. இந்த வந்து ஸ்கூலுக்கு வர்ற இல்லுன்னா மெலிந்து போதல். இந்த சிறப்பிலை வந்துச்சுன்னா நூல் இலை அப்படின்னு ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வந்து புதிய சொற்களை வந்து உருவாக்க சொல்றாங்க. உண்டு இல்லை அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க வந்து புதிய சொற்களை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் சொல் அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வேர்டுக்கு இது என்ன தமிழ் சொல் அப்படின்னு பாருங்கங்கிறாங்க. நல்வரவுக்கு வந்து வெல்கம், ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ், சிற்பங்கள்னா ஸ்கல்ப்டர்ஸ், ஒப்பனைனா மேக்கப், சில்லுகள்னா சிப்ஸ், சிற்றுண்டினா டிஃபன். சிற்றுண்டி தான்ப்பா டிஃபன், காலையில் டிஃபன் சாப்பிட்றோன்னு சொல்கிறோம்ல அது வந்து சிற்றுண்டி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் பாருங்கள், திருக்குறள் லெசன்லேருந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருந்தினரின் முகம் எப்போது வாடும், நம்ம முகம் மாறிடுச்சுனாலே அவங்க முகம் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிலையான செல்வம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஊக்கம் தான் நிலையான செல்வம். ஒருத்தன் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் தங்கம் இருந்தாலும் அவன்கிட்ட ஊக்கம் இல்லை அப்படின்னா அது வந்து கரைஞ்சு போயிடும். அவன் எப்பயுமே ஊக்கத்தோடு இருந்தான் அப்படின்னா அந்த செல்வம் என்றைக்கும் அவனுக்கு நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொன்னான். ஒருத்தவங்க வந்து அதை ஆராய்ஞ்சு அது என்ன ஏது அப்படின்னு அது அந்த ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க வந்து என்ன சொற்களை பேச மாட்டாங்கன்னா பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுவதற்கு பொருள் ப்ளஸ் உடைமை அப்படின்னு பிரியும்பா. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுது வந்து உள்ளுவதெல்லாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதுகிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பயன் ப்ளஸ் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து பயனிலா அப்படின்னு வரும். இதில் வந்து நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதில் உள்ள எதுகை மோனை சொற்களை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மோனை சொற்கள்னால் நம்ம முன்னவே பார்த்துருக்கோம். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. எதுகை சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. சரிங்களா, இதை வந்து நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. இது ரெண்டுலேயுமே என்னென்ன ஒன்றி வந்திருக்கு, முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு பாருங்க. உள்ளுவது உயர் உள்ளல், இது ரெண்டுமே முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அதனால் இது மோனை சொற்கள். தள்ளினும் தள்ளாமை முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, மோனை சொற்கள். உள்ளுவது தள்ளினும் தள்ளாமை இது ரெண்டுமே மோனை சொற்கள். இதில் பாருங்க 2ஆம் எழுத்தும் ஒன்றி வந்திருக்கும், அதனால தான் நான் உங்களுக்கு இப்படியே கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதை கொஞ்சம் புரிகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அதாவது ஒரு திருக்குறள் வந்து இடம் மாறி மாறி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கரெக்டான திருக்குறளாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பண்புடையான் இன்சொலான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படிங்கிறது தான் கரெக்டான திருக்குறள்ப்பா. நெக்ஸ்ட் இன்னொரு குறளும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்க. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிறதான் கரெக்டான குறள். சரிங்களா, அதாவது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஔவையார் வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதாவது ஆத்திச்சூடியில உள்ள வார்த்தை ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஔவையார் சொன்ன இந்த ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிற வார்த்தைக்கு
கீழே கொடுத்துருக்க திருக்குறள் வந்து எது கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊக்கமது கைவிடலுக்கு உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படிங்கிற திருக்குறள் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு உள்ளத்தில் வந்து அவனுக்கு ஊக்கம் இருந்தால் தான் அது வந்து அவனுக்கு என்றைக்குமே நிலையாக இருக்கும். பொருள் வந்து என்றைக்குமே அவனுக்கு நிலையாக இருக்காது, அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கி விடும் அப்படின்னு சொல்லி இந்த குறளில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி தான் ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்திக்கு வந்து எந்த குறள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பத்தியை நீங்கள் இருக்கிற குறளை படித்து பார்த்துட்டு அந்த பத்தியை படித்து பார்த்துட்டு அதுக்குரியதை வந்து நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்கப்பா. இந்த பத்திக்கு வந்து வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த திருக்குறள் வரைக்கும் பார்த்துருக்கோம்ப்பா. இதுவே உங்களுக்கு 1/2 hour வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் அடுத்தடுத்து போட்டோம்னா உங்களுக்கு தம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் உங்களுக்கு இந்த டேர்ம் 2 முடிச்சு கொடுத்துட்டு டேர்ம் 3யும் நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிரும்ப்பா. தேங்க்யூ.